வணக்கம் நண்பர்களே. எனக்கு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா தாடி மீசை ஜடா முடியோடு அப்படியே வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருக்குது. அதனால் வந்து இது அப்படியே விடக்கூடாது, டக்குன்னு போய் மொட்டையடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போன இடம் தான் பார்த்தீங்கன்னா பழனி முருகருக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டையடிக்க போகிறோம். திருச்செந்தூர் கோயில் போகலாம் பார்த்தா அங்கே வந்து 2-3 டைம் அடிச்சிட்டேன். அதனால் நம்ம பழனிக்கே போய் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு திருப்பமாக நம்ம பழனிக்கு கிளம்பியாச்சு. அப்போ தான் போகிற வழியில் வந்து பைபாஸ் ஓரத்தில் பேக்கரி இருந்துச்சு, எம்டிஎஸ். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு டீ எல்லாம் சாப்பிட்டு காலையில் 5 மணிக்கு கிளம்புனங்க. கரெக்டாக 7:15 வந்து பார்த்திங்கன்னா பழனி ரீச் ஆகிட்டோம். நானும் எங்கள் மாமா பையனும் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டோம். சடன் ஸ்பாட்டுங்க. நைட்டு யோசித்தோம், காலையில் போயிட்டோங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 130 கிலோமீட்டர் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தேவஸ்தானம் மொட்டை அடிக்கிறதில் டோக்கன் வாங்கிட்டு போய் உட்காந்தாச்சுங்க. நம்ம முடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து முடி வச்சுக்கிறதுங்கிறது வந்து பெரிய ஒரு டாஸ்க்கு தாங்க. அது இந்த தாடி வந்து கசகசன்னு இருக்கிறக்கோ ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சிரமப்பட்டு வந்து அதை வந்து தாங்கி இருக்கிற மாதிரி வேண்டுதல் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம். முடி வளர்க்குறது அப்படிங்கிறது உண்மையாக வந்து அது ஒரு ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் நிறைவேற்றணும் இருந்தாலும் ஒரு பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி முருகனுக்கு போய் நம்ம குழந்த வந்து ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறந்து நல்லா இருக்கிறக்கும் அப்படிங்கிற வேண்டி நம்ம பார்த்திங்கன்னா விட்டுருந்த காணிக்கை வந்து நிறைவேற்றும் விதமாக வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து உட்காந்தாச்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும், நம்மளை இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 8 மாதம் 7-8 மாதம் நம்மளை முடியோட தாடி மீசையோடு நல்லா பார்த்துருப்பீங்க. இனி மொட்டையாக பார்க்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சோன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தான் பிளான் பண்ணியிருந்தேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருச்செந்தூருக்கு போயிட்டேன். ஆனால் வந்து பழனிக்கு வந்து போயிட்டு மலை ஏறம் வந்துட்டேன் ஒரு 2 டைம். அப்புறம் எனக்கு வந்து சடனாக வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் காட்சி எடுத்து நீங்கள் தானே மொட்டை அடிக்கணும், அவர் வந்து நினைக்கணுங்க நம்ம போய் அங்கே மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரு. நம்மளும் பார்த்திங்கன்னா போய் சிறப்பாக வந்து தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு வேண்டுதல் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. வந்து பொள்ளாச்சியில் வந்து அமுதசுரபியில் வந்து வெஜ்ஜு நல்லா மீல்ஸ் சாப்பிட்டுங்க ஒரு வழியாக நம்மளோட வேண்டுதலையும் சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம மனசில் இருக்கிற பாரம், சோகம், துக்கம், இன்பம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன்கிட்ட இறக்கி வச்சுட்டுங்க. நம்ம போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாலசுப்ரமணிய அலங்காரத்தில் வந்து இருந்தாருங்க.